ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இயற்கை பானத்தை பத்தி தாங்க பேச போறோம். அதுதாங்க இளநீர். சூடான வானிலையில ஒரு குளிர்ந்த இளநீர் குடிச்சா உடம்பு முழுக்க ஒரு சுகம் வந்து சேரும். ஆனா இளநீர் வெறும் தாகம் தீர்க்கிறதுக்கான ஒரு பானம் மட்டும் இல்ல. இது உடலுக்கு தர நன்மைகள், சிலருக்கு தரும் தீமைகள், இதெல்லாமே தெரியாம தான் பலர் தினமும் குடிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம இந்த இளநீரோட முழு ரகசியத்தை பத்தியும் விரிவா பார்க்க போறோம். இந்த இளநீர் எந்த விதமான ரசாயனமும் இல்லாம நம்ம பெரும் ஒரு இயற்கை கோடைன்னு சொல்லலாம். உடல் சூட்டை தணிச்சு குளிர்ச்சியா வச்சு உடலுக்கு நீரேற்றம் அளிக்கும் இளநீரை காலை நேரங்களை குடிக்கிறதால உடலுக்கு செரிமானம் மேம்படும், உடல் எடை குறையும், எதிர்ப்பாற்றல் அதிகரிக்குது, நீரேற்றத்தை அளிக்குது. இப்படி இளநீர் நமக்கு செய்யற நன்மைகள் என்னென்னன்றதை பத்தி தான் விரிவா நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இளநீர் அப்படின்னா என்ன தெரியுமா? இது ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம். இளநீர் அப்படின்றது டெண்டர் கோகனட் வாட்டர். இது ஒரு இயற்கை மினரல் நீர் மாதிரி தான். இதுல உள்ள சத்துக்கள் என்னென்ன தெரியுமா? பொட்டாசியம், சோடியம், மக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட் சத்துக்களை தருது. ஆயுர்வேதத்துல இளநீர் நேச்சுரல் ஹைட்ரேஷன் டானிக் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உடம்புக்கு சீரான நீர்ச்சத்து சமநிலையை தரும் மருந்துன்னு சொல்லப்படுதுங்க. இந்த இளநீர்ல நம்ம உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. தினசரி காலையில இதை நம்ம குடிக்கிறதன் மூலம் ஆரோக்கியமா இருக்க முடியும். குறிப்பா வெயில் காலங்கள்ல இளநீர் தாகத்தை தணிச்சு நீரேற்றம் அளிக்க உதவுது. மழை மற்றும் குளிர்காலங்கள் அல்லாத கோடையில வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்கலாம். இளநீர் குடிக்கும் இந்த பழக்கத்தை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற கனிமங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல் முழுவதும் கிரகித்து கொள்ள காலை நேரம் சரியானதா இருக்குங்க. இந்த இளநீர் காலை நேரத்துல குடிக்கிறதால நம்மளோட உடல் செயல்பாட்டுக்கு தேவைப்படுற பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், எலக்ட்ரோலைட்டுகள் எல்லாமே கிடைக்குது. கலோரி 60 கிராம், புரதம் 0 கிராம், கொழுப்பு 0 கிராம், கார்போஹைட்ரேட் 15 கிராம், நார்ச்சத்து 0 கிராம், சர்க்கரை 8 கிராம், கால்சியம் 40.8 மில்லிகிராம், பொட்டாசியம் 509 மில்லிகிராம், மெக்னீசியம் 16.8 மில்லிகிராம், சோடியம் 45.6 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 19.2 மில்லிகிராம். காலையில் இந்த இளநீரை நம்ம குடிக்கிறதால செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. காலையில இளநீர் அருந்துவதன் மூலம் நம்மளோட செரிமான ஆரோக்கியம் மேம்படுது. செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகள் வரலாம். இளநீர்ல செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில நொதிகள் இருக்குங்க. இது உணவை உடைச்சு செரிமானம் சீரா நடைபெற உதவி செய்யுது. குறிப்பா வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்கும் போது செரிமான ஆரோக்கியம் மேம்பட்டு அஜீரணம், வயிறு உப்பசம், வாயு தொல்லைகள் போன்றவை ஏற்படாம தடுக்க உதவுது. நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுது. இளநீர் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவுல நிறைஞ்சிருக்க ஒரு பானங்க. வைட்டமின் சி நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு அருமருந்தா செயல்படுது. காலையில நீங்க முதல்ல இந்த இளநீரை அருந்துவதன் மூலம் நோய் தொற்றுகள் ஏற்படாம தடுக்க முடியும். இதுல இருக்கிற நன்மைகள் நோய் பாதிப்புகள் ஏற்படாம எதிர்த்து போராடுது. நம்ம உடலை தயார்படுத்த உதவியா இருக்கு. இதுல உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகள் நம்மளோட உடல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரெடிக்கல் போன்றவற்றை நடுநிலையாக்க செயல்படுதுங்க. இது நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதால நோய் தொற்றுக்கள் அபாயம் குறைக்கப்படுது. காலை நேரத்துல இளநீர் குடிக்கிறதால உடல் எடையை இழக்க முடியும். உடல் எடையை இழக்க வேண்டும் அப்படின்னு பயிற்சிகளை ஈடுபடுறவங்களா இருந்தா தினசரி இளநீர் அருந்துவது ஒரு சிறந்த பலனை தரும்னு சொல்லப்படுது. குறைந்த கலோரிகளை கொண்ட பானங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. இது நம்ம உடல்ல இயற்கையாகவே நச்சின அகற்றி நீர்ச்சத்தை வழங்குது. அடிக்கடி பசி ஏற்படுவது தடுக்கப்படும். இதனால நம்ம தேவையற்ற உணவுல சாப்பிடுறது தடுக்கப்படுது. மேலும் இளநீர்ல உள்ள பொட்டாசியம் நம்ம உடல்ல எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்தி வளர்ச்சிதை மாற்றம் சீரா நடைபெற உதவியா இருக்கு. தினசரி வெறும் வயிற்றுல இதை நம்ம குடிக்கிறதன் மூலம் பசி உணர்வு அதிகமா தூண்டப்படாம இருக்கும். உணவுகள்ல உள்ள கலோரிகளோட அளவை குறைக்கவும் இதுல உள்ள பண்புகள் உதவியா இருக்குங்க. காலை நேரத்துல இளநீர் குடிக்கிறதால நீர்ச்சத்து நிரம்பி நமக்கு கிடைக்குங்க. நம்ம உடல்ல வறட்சி ஏற்படாம தடுக்கிறதுக்கு இளநீர் தினசரி அருந்துவது நல்லதுங்க. நம்ம தூங்கும் போது நம்மளோட உடலானது தண்ணீரை இழக்க ஆரம்பிக்குது. இதனால அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே வெறும் வயிற்றுல இந்த இளநீர் குடிக்கிறதன் மூலம் இழந்த திரவத்தை நம்ம மீண்டும் பெற முடியும். மேலும் இதுல இருக்கிற பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் இதுல அதிக அளவு நிறைஞ்சிருக்கு. இது நம்மளோட உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாம தடுக்க உதவியா இருக்கு. உடல்ல திரவத்தின் அளவு சரியா பராமரிக்க உதவியா இருக்கு. உடல் நீரேற்றமா வச்சுக்கொள்ளவும் இதன் மூலம் நீரிழிப்பு நோய்கள் வரும் பாதிப்புகள் பெருமளவு தடுக்கப்படுது. தினசரி காலையில இந்த இளநீரை நம்ம அருந்துவதன் மூலம் நம்மளோட ரத்தத்துல சர்க்கரையின் அளவை ஒழுங்குபடுத்த முடியும். இருந்தாலும் மருத்துவ ஆலோசனைப்படி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. இளநீர்ல நல்ல நன்மைகள் இருக்குங்க. ரத்த
ரத்த சர்க்கரையை அதிகரிப்பதை தடுத்து இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவியா இருக்கு. மேலும் இதுல இருக்கிற பயோ ஆக்டிவ் என்சைம் அப்படின்றது காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல இந்த இளநீரை குடிக்கிறதால ரத்தத்துல சர்க்கரையின் அளவை பராமரிக்க உதவியா இருக்குன்னு கூறப்படுது. அதே நேரம் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இல்லாதவங்களுக்கு இது ரத்த சர்க்கரையை அதிகரித்து விடும் அப்படின்னு தினமும் குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லதாகவும் சொல்லப்படுது. இளநீர்ல உள்ள பண்புகள் நம்ம உடல்ல உள்ள நச்சுக்களை நீக்கும் ஒரு இயற்கை நச்சு நீக்கிய செயல்படுது. இதுல உள்ள டயூரிட்டிக் பண்புகள் சிறுநீரின் வழியா உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுதுங்க. இது நம்மளோட சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை நீக்கி உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. காலையில நீங்க வெறும் வயிற்றுல தேங்காய் தண்ணீரை குடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட உடல்ல உள்ள அசுத்தங்கள் எளிதா வெளியேற்றப்படுது. இது நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு வழியா இருக்குங்க. அதே நேரம் சிறுநீரக நோயாளிகள் இளநீர் குடிக்கிறத தவிர்க்கணுங்க. இதுல உப்பு இருக்கிறதால இதை குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த இளநீரை காலை நேரத்துல நம்ம குடிக்கிறதால நம்ம சருமம் பளபளப்பா இருக்கும். இளநீர்ல இருக்கிற லாரிக் ஆசிட் ஆனது முதுமை ஏற்படாம தடுக்க உதவுது. இதுல இருக்கிற ஆக்சிஜனேற்றிகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் சரும நீரேற்றத்தை மேம்படுத்தி வயதான அறிகுறிகளை குறைக்கும். இது சரும செல்களை சரி செய்யவும் முகப்பரு கட்டுப்படுத்தவும் சருமத்தை பளபளப்பா வைக்கவும் உதவியா இருக்கு. சரும நீரேற்றத்தை பெறுவதால சருமத்துக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையா பெற முடியும். நாள் முழுவதும் புத்துணர்ச்சூட்டும் வகையில சருமத்தை அழகா வச்சிருக்க செய்துங்க. இளநீர் காலை வேளையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். ஒர்க் அவுட் செஞ்ச பிறகு குடிக்கலாம். இளநீர் குடிக்கிறதால உடல் எடை குறையும், செரிமானம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், நீரேற்றத்தை அளிக்கும் அப்படின்றதால அதே நேரம் நம்ம நீரிழிவு நோயாளிகள், சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க இளநீர் எடுப்பதற்கு முன்னாடி மருத்துவ ஆலோசனை பெறது ரொம்பவே அவசியங்க. இந்த இளநீரை அதிக அளவு குடிக்க கூடாது. ஒரு நாளுக்கு ஒரு இளநீர் போதுமானது. அதிகம் குடிச்சா சோடியம் பொட்டாசியம் இம்பேலன்ஸ் ஆகி உடல் வீக்கம் ஏற்படலாம். சளி காய்ச்சல் உள்ளவங்களுக்கு இளநீர் குளிர்ச்சியானது, அதனால உடல் ஏற்கனவே குளிர்ச்சியில இருக்கிறவங்களுக்கு தவிர்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கவனமா இருக்கணுங்க. அதிகமா குடிச்சா பிளட் சுகர் லெவல் உயரலாம். கிட்னி நோயாளிகள் அதிக பொட்டாசியம் வேண்டாம் அப்படின்ற நிலையில இருக்கிறவங்களுக்கு இளநீர் அவாய்ட் பண்றது நல்லது. காலாவதியான இளநீரை குடிக்க கூடாது. கொட்டையில இருந்து எடுத்த உடனே குடிக்கணும். நேரம் கடந்த இளநீர் ஃபெர்மெண்டேஷன் ஆகி வயிற்று பிரச்சனையை கொடுக்கலாம். யாரெல்லாம் குடிக்கலாம், எப்போ குடிக்கலாம் தெரியுமா? காலையில வெறும் வயிற்றுல குடிச்சா ஹைட்ரேஷன் நல்லா கிடைக்கும். மதிய வெயிலுக்கு பிறகு குடிக்கலாம். குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை அதிகமா குடிக்க கூடாதுங்க. பண்டைய காலத்துல நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாருமே வேலை முடிச்ச பிறகு இளநீர் குடிச்சிருப்பாங்க. அது உடம்பு பிழைச்சதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ல குடிக்கிற பானங்களா, அதுல ரசாயனங்கள் நிறையவே இருக்கு. அதனால இயற்கையை நோக்கி திரும்புவோம். இளநீர் மாதிரியான பானங்களையே தேர்ந்தெடுப்போம். இளநீர் இது ஒரு மருந்து மாதிரியான பானம். சரியான அளவுல குடிச்சோம் அப்படின்னா உடம்பு புத்துணர்ச்சி பெறும், தோல் பிரகாசம், செரிமானம் சீராகும். ஆனா அளவு மீறினா அதுவே தீமையா மாறுங்க. சோ அளவு தெரிஞ்ச ஆரோக்கியம், இயற்கை வழியில வாழ்ந்தா நீண்ட ஆயுள். இதை மட்டும் மறக்காதீங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.